பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிடும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் அந்த கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சமீபத்தில் பேசினார் மாநாட்டில், மண்டலூர் மாநாட்டில். பாலு சொன்னார் நான் பேசினேன். அதெல்லாம் என் பேச்சு ஒண்ணுமே கிடையாது. ஐயா பேசினது பார்த்திருப்பீங்க. யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்லி இருக்கு? யுனைடெட் நேஷன்ஸ் இப்போ மில்லியன் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2015 முடிஞ்சிருக்கு. அடுத்தது 15 வருஷம் 2015 2030 வரைக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜிஸ் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு மாநிலத்தில் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நாட்டிலும் எப்படி இருக்கணும், அர்பன் பிளானிங் என்ன இருக்கணும். இந்தியாவிலே அதிக அர்பனைஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு. 49% தமிழ்நாட்டில் அர்பனைசேஷன் இருக்கு. அதுக்கு என்ன விடை, என்ன பிரச்சனை, என்ன தீர்வு, ஏன் வந்திருக்கிறாங்க இங்க? இப்படி ஒரு சிந்தனை யாராவது இருக்க முடியுமா? இல்லையே. குருட்டா இவங்க அப்படி இவங்க அப்படி இவங்க அப்படி யார் யாரோ ஒன்னும் கொள்கைனா என்னன்னு தெரியாதவங்களை பத்தி முதல் பக்கத்தில் செய்தி வருது. என்ன பேசுறாங்க அவங்களுக்கே தெரியாது. முதல் பக்கத்தில் செய்தி கலர் போட்டோ போட்டு நாங்க கொள்கையா போட்டுட்டு இருக்கோம். எங்களுடைய நிலைப்பாடு, எங்க கோட்பாடு உறுதியா இருக்கிறோம். செய்தி ஒரு கோமணம் மாதிரி ஒரு கட்டத்தில் வரும். சரி, தப்பா எடுத்துக்காதீங்க தயவுசெய்து. என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்றேன். நான் எங்களை நாங்க துடிச்சிட்டு இருக்கோம். மாற்றங்கள் கொண்டு வரணும், கொண்டு வரலாம், சுலபமா கொண்டு வரலாம். வாய்ப்பு கிடைக்கணும். அதுக்கு எனக்கு 5 வருஷம் வாய்ப்பு கிடைச்சது. புகையிலையை எதிர்த்தது யாரு? அன்புமணி கிடையாது, ஐயா எதிர்த்தார். அன்புமணி கையெழுத்து போட்டேன். துபாக்கோ எதிர்க்கணும்னு யார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது? ஐயா சொல்லிக் கொடுத்தார். பசுமை தாயகனும் அமைப்பை யார் தொடங்கினார்? ஐயா தொடங்கினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் யார் சொன்னது? ஐயா சொன்னாரு. எனக்கு அந்த பசுமை தாயன் தலைவர் இருந்த போது நான் டுபாக்கோ எதிர்த்தேன். இன்னைக்கு இந்தியாவிலே டுபாக்கோ பொது இடங்களை துப்பறி புகைப்பிடிக்க கூட சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா அன்புமணி கையெழுத்து போட்டேன். ஐயா சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு குட்காவை தடை பண்ணது இந்தியாவில் யாருன்னா அன்புமணி செஞ்சிருக்கிறானா? சொன்னது ஐயா, சொல்ல வச்சது ஐயா, செய்ய வச்சது ஐயா. இன்னைக்கு தேசிய கிராமப்புற சுகாதாரம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஜெஃப்ரி சாக்சன் இருக்கார், ஐநா சபையில் ஆலோசகர் இருக்கார். எண்ட் ஆஃப் பாவர்ட்டி புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அவர் தான் ப்ரொஃபசர் ஹெச்ஓடி ஆஃப் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட். கொஞ்ச நாள் நிச்சயமா அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கும். அவர் சொன்னார், இனிய நம்பர் 6 மாசம் ஒரு இந்தியாவுக்கு வருவார் சொன்னார். The program launched by Dr. Anbumani Ramadas, the National Rural Health Mission, is the biggest public health program in the entire world. Other developing countries should emulate that ன்னு சொல்றார். அவ்வளவு கொண்டு வந்தது யாரு? யாரால? ஐயாவனால. ஐயாவால செய்ய முடியாத செஞ்சிருக்கலாம். ஐயா மந்திரியா இருக்கலாம், செஞ்சிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். இல்ல, அவரோட கொள்கை வச்சிட்டு இருக்கார். ஆனா நாங்க 99% உழைப்போம். அவ்வளோ உழைச்சி 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 அவ்வளோ நல்லது செய்வோம். ஆனா ஒரே ஒரு % எங்கேயாவது அங்கங்க இருக்கும். அந்த 1% தான் புதாகரமா ஆக்குவாங்க. 99% வரவே வராது, எங்கேயோ பின்னாடி இருக்கும். அதுதான் எங்களுடைய சரித்திரம், எங்களுடைய வாழ்க்கை. தான் ஆனா இப்ப மாறிட்டு வருது. மாற்றம் வந்துட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் மட்டும் இல்ல, இன்னைக்கு ஊடகங்கள் மத்தியிலும் மாற்றம் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஊடகங்கள் எங்களை ஒரு 20% எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, 20% சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டை நாங்க பிடிச்சிருவோம், மாற்றம் கொண்டு வருவோம். நாங்க அதிகமா நான் கேட்கல. சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாம், இருக்கத்தை எழுதுங்க, அவ்வளவுதான். நடுநிலை இருக்கத்தை எழுதுங்க. மாற்றத்தை எங்களால சுலபமா கொண்டு வர முடியுமா? அந்த மக்கள் மனநிலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னை எப்படி இருக்கணும்? சமீபத்தில் நீங்க பார்த்து சென்னை வி வாண்ட், நாம் விரும்பும் சென்னை எப்படி இருக்கணும், அந்த ஆவணம். இப்படி 25 ஆவணங்கள் எப்படி இருக்கணும். சென்னை விஷன், தமிழ்நாடு விஷன் 2020 எப்படி இருக்கணும். ஊழல் எப்படி ஒழிக்கிறது, எப்படி என்ன திட்டங்கள் கொண்டு வரலாம். மதுவை பத்தி இன்னைக்கு எவ்வளவு நம்முடைய ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் பேசியிருந்தார். எவ்வளவு மோசமான முதன்மை தமிழ்நாட்டுடைய முதன்மை பிரச்சனை, அதற்கு எப்படி ஒழிக்கிறது, அதற்கு எப்படி மாற்று இருக்கிறது, தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். ஊழலை எப்படி ஒழிக்கலாம், அதுக்கு மாற்று எப்படி, என்ன செய்யலாம், நிர்வாகத்தை எப்படி சீர்படுத்தலாம், தெளிவா சொல்லி இருக்கிறோம். கல்வி எப்படி இருக்கணும், இன்னைக்கு எப்படி இருக்கு. ஒரு உதாரணம், ஐஐடி ஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல போன வருஷம் 27,000 பேர் தேர்ச்சி பெற்றாங்க. அதுல 9,000 பேர் இறுதியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சிபிஎஸ்இ கல்வி முறையில்
16,000 பேர் தேர்வு பெற்றாங்க சிபிஎஸ்இ கல்வி முறையில். ஆந்திரா கல்வி முறையில் கிட்டத்தட்ட 3,000 பேர், மகாராஷ்டிரா கல்வி முறையில் 1,900 பேர், ராஜஸ்தான் கல்வி முறையில் 1,700 பேர், தமிழ்நாடு கல்வி முறையில் 37 பேர் போயிருக்காங்க. இது யாருக்கு அவமானம், யாருக்கு அசிங்கம்? அந்த 37 பேர்ல கடைசியா இறுதியா தேர்வு பெற்றது எவ்வளவுன்னா 7 பேர். அப்ப என்ன நமக்கு ஸ்டாண்டர்ட், என்ன குவாலிட்டி இருக்கு? இது யார் பேசுற? நாங்க தானே பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேசுறது மட்டும் இல்லையே, நாங்க செஞ்சுட்டு வரோமே. சுகாதாரம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கணும், இந்த மாற்றங்கள். நான் ஏதோ வேற இடத்துக்கு போயிட்டு போல இருக்கு. நான் இந்த புத்தகத்தை பத்தி பேசாம நான் வேற இடத்துக்கு போயிட்டு போல இருக்கு. நான் ஆனாலும் ஃபாரம் தான் ஒரு வாய்ப்பை நான் ஆகணும். அப்படி மாற்றங்கள் இந்தியாவில் 108 ஆம்புலன்ஸ், இது மாற்றம், இதுதான் சம்திங் நியூ. தமிழ்நாட்டு அரசியல் மாற்றம் என்னன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் புதுசு என்னன்னா 4 ஆட்டுக்குட்டி கொடுக்குறாங்களா, அடுத்தது நாங்க 6 ஆட்டுக்குட்டி கொடுப்போம், அதுதான் புதுசு. இலவச வேட்டி கொடுக்கறோம்னா அடுத்து நான் இலவச பெட்ஷீட் கொடுப்போம், கூட 2 டவல் கொடுப்போம். இப்படிதான் அவங்களை இலவசம். இப்படிதான் நாங்க என்ன சொல்றோம், உங்களை எல்லாம் படிக்க வைப்போம், வேலை வாய்ப்பு கொடுப்போம், தன்மானத்தோட வாய்ப்பு, சுயமரியாதை. அதுதான் இந்த புத்தகத்தில் போட்டிருக்கார். அதெல்லாம் வந்திருக்கு, இந்த புத்தகத்தில் வந்திருக்குது. இந்த மாற்றங்கள் 108 இப்படி பல மாற்றங்களை தமிழ்நாட்டிற்கு ஆட்சியில் இல்லாத போது ஐயா அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்.